உங்கள் வீட்டில் 6+ மந்த்ஸ் பேபிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவங்களுக்கு ஹோம்மேட் இன்ஸ்டன்ட் செர்லாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பங்கு அவல், அதாவது ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எடுத்து உடச்சிங்கன்னா உடையணும். அவ்வளோ கிறிஸ்பியாக மாற வரைக்கும் அதை வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதில் வந்து 1/2 கப் வந்து நான் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பாதாம், ஒரு முந்திரி போட்டுக்கிறேன். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பாதாமையும் முந்திரியும். ஏலக்காவோட விதை இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டுக்கிறேன் ஃப்ளேவருக்காக. சீரகம் வந்து 1/4 டீஸ்பூன். இதையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. இதையும் பிளேட்டில் போட்டு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு நான் வாழைப்பழம் தான் கதிர் கொடுப்பேன். இந்த மாதிரி ஹோம்மேட் இன்ஸ்டன்ட் செர்லாக் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பவுல் அப்புறம் ஸ்பூன் இதை ஏர்டைட் கண்டெய்னரில் கொண்டு போங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு. பேபி நம்ம கொண்டு போகும்போது கண்டிப்பாக வந்து ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, ஸோ இதுவே போதும் உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஃபீட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் மூடி வச்சுக்கிட்டேன். ஸோ தேவைப்படும் போது 2 ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் போட்டு ஹாட் வாட்டர் போட்டு இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக இது ரெடி ஆகிடும். இது பேபிக்கு ரொம்பவே ஹெல்திங்க. ஸோ இப்போ ஹோம்மேட் இன்ஸ்டன்ட் செர்லாக் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.